Quand je suis arrivé, les petits se sont demandé ce qui se passe. Oh. Tellement les petits a beaucoup d'inspiration pour déranger. Prenez position pour danser, prenez position pour bouger. Y'a qu'à te pina pour danser. வணக்கம் அமேகோஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் நடித்த கோட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா சாட்ஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட், அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல இவரோட டீமில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த், அதுக்கப்புறம் பிரபுதேவா, அதுக்கப்புறம் அஜ்மல். டெரரிசம் எங்கெல்லாம் நடக்குதோ அதை வந்து போய் தட்டி கேட்கக்கூடிய தட்டி கேட்கறது தான் பிஃபோர் ஹேண்ட் போய் இங்கே தடுக்கிறாங்க. அந்த டெரரிசம் நடக்காம தடுக்கிறது தான் இவங்களோட வேலை அதுதான். ஸோ இவர் வந்து ஒரு ட்ரிப்புக்காக பேங்காக் போறாரு. அந்த பேங்காக்ல வந்து இவரோட பையனை வந்து தொலைச்சிடுறாரு. ஒரு டிராஜிக்கான ஒரு இன்சிடென்ட்டும் நடந்துருது. ஸோ ஃபர்தராக என்ன ஆகுது அப்படின்னா, கட் பண்ணால் படம் வந்து ஒரு 20 years லேட்டர் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆகுது. 20 years கழிச்சு அவரோட பையனை வந்து திரும்ப பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்தது, இவர் பையனுக்கும் இவருக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை இப்போ நாங்கள் சொன்னோம் இல்லையா, இந்த கதையவே வந்து நாங்களாக ஓகே இந்த மாதிரி சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு யோசிச்சு தான் இப்படி சொல்கிறோம். ஏன்னா இதுதான் கதைங்கிறதுக்கே ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராப்பர் ப்ரிமைஸே இல்லை. ப்ராப்பர் ப்ரிமைஸ் இல்லை, ஒரு சப்ஸ்டன்ஸே இல்லாத மாதிரி இருக்குது. படமே ஒரு ஷாலோவாக ஓகே இதான் படமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மெயினாக வந்து இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வந்து அதாவது பரபரன்னு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் கூட வந்து மைண்டில் நிற்கிற மாதிரி ஒரு சீன் இல்லை, ஒரு ஆக்ஷன் கொரியோகிராஃபி ஒழுங்கல்ல, நிக்கல ஒழுங்கா மண்டையில் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. அது விபி வந்து வேற மாதிரி புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது எங்கேருந்தா எங்கேருந்தா தெரியல. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. அது இல்லாமல் வந்து ஒரு சீன் கட் பண்ணாலும் நீங்க வந்து மிஸ் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அப்படிலாம் இல்லை, நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிஸ் பண்ணிட்டு போனாலும் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான படம் தான் கோட். ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு மிஷன் பாசிபிள் கைண்டில் வந்து இவங்க ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு எஸ்பியனாஜ் மாதிரி இவங்க ட்ரை பண்ணுறானுங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இவனுங்க வந்து டக்குன்னு வந்து ஒரு மிஷன் எடுக்கிறானுங்க, அதை முடிக்கிறானுங்க. அது என்ன மிஷன்றது நம்மளுக்கும் தெரிய மாட்டேங்குது. அதான் பெரிய படத்தோட பெரிய ஃபிளா. டெரரிசம் நடக்கும் போது அதை தடுக்கணும். என்ன டெரரிசம்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் வந்து இவங்க போய் அதை முடிச்சுட்டு வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட், அது என்ன நடக்குது அதுதான் படமாக எடுத்துருக்காங்கன்ற போது ரொம்ப வேகா இருந்தது அந்த கான்ஃப்ளிக்ட். அது இல்லை, அது ஷாட்ஸ்லாம் காமிச்சிட்டு இங்கே போகிறதுக்கு பதிலாக வீட்டில் வந்து ஏதோ ஒரு பையன் வந்து மளிகடை வச்சிருக்கான், அந்த மாதிரி வந்து அந்த மளிகடையில் ஏதோ திருட்டு போயிடுச்சு. இப்போ அது மாதிரி வச்சிருந்தா கூட நீங்கள் ஃபேமிலி ட்ராமான்னு அப்படி கூட கஷ்டப்படாம எதுக்கு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு அது இது 450 கோடி ரூபாய் போய் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மிஷன் வந்து ட்ரெயினில் ஒரு விஷயம் நடக்குது, இவங்கெல்லாம் போய் தடுக்கிறாங்க. ஓகே, நமக்கு ஆரம்பத்துலேருந்து இவங்க வேலை மேலே நமக்கே ஒரு சீரியஸ்னஸே வராமல் இவங்க ஜாலியாக இருக்காங்க. இவங்க ஆமாம், ஏன்னா ஒவ்வொரு மிஷன் முடிச்சுட்டு வந்து பார்ட்டி பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க 4 பேர். இவங்களை பார்த்தா வந்து ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் மாதிரி இல்லை. ஆமாம், ஐடி கம்பெனியில் வந்து சீனியர் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்கல்ல, சண்டே வேறு வந்துருச்சு, சாட்டர்டே ஒரு பார்ட்டி பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் கூட இவங்க வேலை பார்த்து நமக்கு சீரியஸ்னஸே வரல. அப்போது இவங்க வேலைனால இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ அது நமக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு த்ரெட்டனிங்காகவே இல்லை. படம் முழுக்கவே அந்த ரொம்ப வேகாக போயிட்டு இருந்தது. லைக் வந்து நமக்கு ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து படம் ஹூக் ஆகி ஓகே இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம் அந்த மாதிரி மூமெண்ட்டே வரல. இப்போது நம்ம 400 கோடின்னு சொல்கிறோம், இட் இஸ் லைக் அது ஒரு பெரிய மணி இருக்கு. ஆனால் இப்போ நீ வந்து இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியோ சரி, எடிட்டிங்கோ சரி, எதுவுமே அவ்வளோ பெரிய பட்ஜெட்டுக்கான ஒரு படம் மாதிரியே தெரியல. ஈவன் விஜயோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்ல இருந்த அந்த லெவல் ஆஃப் ஒரு சினிமோட்டோகிராஃபியோ எடிட்டிங்கோ கூட மீட்டப் பண்ணலங்கிறது ரொம்ப, அதுவும் எடிட்டிங்கெல்லாம் நிறைய சீன்ல ரொம்ப சாப்பியாக இருக்கும். மேக்கிங் வைஸே வந்து போரான மேக்கிங். அது இன்னொரு விஷயம் என்னன்னா ஆக்ஷன் கொரியோகிராஃபி. ஏன்னா விஜய் படம்னோடனே ஆக்ஷன் வந்து எப்பவுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இதுல அதுவும் பயங்கரமா சுத்தப்படுறானுங்க. இந்த இதுல ஒருத்தருடைய ஃபேஸை வந்து இது பண்ணி விஜய் ஒரு விஷயம் பண்ணுவாரே தெரியாது. அது விஎஃப்எக்ஸ் வந்து மகா வட்டமா இருந்தது. இந்த ஃபிலிம்ல வந்து இவ்வளோ இது இருக்கும்போது நம்மளுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க வைக்கிறது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இவரு தான், ஜீவன்ற விஜயோட பையன். ஆனா அந்த கேரக்டர் மட்டும் தான் நம்மள உட்கார வைக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு டெப்த் இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அவனோட மேனரிசம் பார்த்தாலே நம்மளுக்கு பரவாயில்ல, விஜய் நல்லா நடிக்கிறாரு இந்த படத்துல அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு.
ஏன்னா இந்த அளவுக்கு சொல்லணும்னா இந்த படத்தோட ஃபுல் வெயிட்டுமே அந்த கேரக்டர் மேலே தான் இருக்கும். மீதி எந்த கேரக்டர், அதாவது அப்பா விஜய் இருக்கார்ல, அந்த மேக்கப்பே நல்லா இருக்காங்க. அப்படியே வந்து இந்த வெள்ளை வெள்ளையா இருக்கிறது மேக்கப்ன்றது அப்படியே தெரிஞ்சிடும். ரொம்ப இதெல்லாம் தான் டெக்னிக்கல். இதில் வரும் இந்த இவ்வளோ எல்லாத்தையும் கொண்டு விட்டாங்க, பயங்கரமாக கொண்டு விட்டாங்க. இந்த ஜீவன்ற கேரக்டர் தான் ஃபுல்லாக சேவ் ஆச்சு. இல்லை அது கூட இல்லைன்னா இந்த படம்லாம் அவ்வளோதான். ஸ்க்ரீன் பிளே எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீன் என்ன, இந்த சீன் இந்த படத்தை இந்த ஸ்டோரிக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்ற ஒன்று தான். இப்போ வந்து இவர் வந்து இப்படி ஊதாரியா இருக்கிறனால தான் பையன் தொலைஞ்சு போனான்னு காமிச்சா கூட இது ஒத்துக்கலாம். சூப்பரா இருக்கும். ஓகேவா? அது அந்த மாஸ்டர் கைண்ட்ல மாஸ்டர் கைண்ட்ல வந்து ஒரு அப்படியே ஒரு ஸ்லாப்பியா கேரக்டர் அப்படி இருக்க ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து கடைசியில் அவர் வந்து அவரோட ஒரு ஆர்ட் மாதிரி வருது. அந்த படம் வேற. பட் இதுல வந்து இதனால தான் தொலைச்சாரு. அதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட் கதை எப்படியாவது கொண்டு போயிருக்கலாம். ஆக்சுவலா இது நல்ல கேர்லெஸ்னஸ்னால தொலைச்சிருந்தா அதுதான் ஆக்சுவலா கில்ட் கிரியேட். ஆமா ப்ரீவியஸா வந்து நல்லா நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் கூட இந்த படத்துல நல்லா நடிக்கலாம். பிரபுதேவா வந்து கொஞ்சம் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். என்னன்னா அவங்க யாருக்குமே பார்த்தா வந்து அவங்க நடிக்கிறது ஒரு நல்லாவே இல்லை. இப்போ நீங்க வந்து இந்த படத்துல வந்து ரெஃபரன்சஸ் வந்து ஒரு பெரிய தலைவலி. அது வந்து ஒரு இடம், இப்போ நீங்க விஜய் படங்கிறதுனால ஓகே, ஃபேன்ஸ் வந்து ரெஃபரன்சஸா ப்ரீவியஸ் விஜய் படத்துக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஆக்டர் பத்திர தலை ரெஃபரன்ஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் வைக்கிறது ஓகே. பட் அதுக்காக படம் ஃபுல்லாக அதை மட்டுமே வச்சு திரும்ப 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 விஜயோட ப்ரீவியஸ் படத்தோட டைலாக்கு, பிரேம்ஜி ஒரு இடத்துல நின்று 2-3 டைலாக் எல்லாம் விஜய் டைலாக்கு. அதுக்கப்புறம் விஜய் திரும்ப திரும்ப பேசுறது, அடிக்கடி அவரோட சொந்த டைலாக் பேசுறது, வெங்கட் பிரபுவோட பழைய படத்தோட டைலாக் பேசுறது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நான் இந்த படத்தை சீரியஸாக எடுத்துக்கிறதா வேண்டாமா, இல்லை எனக்கு இந்த படம் வந்து ஏன்னா வந்து எங்காவது ஒரு இடமாவது படம் சீரியஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து இப்போ வில்லனாக வரக்கூடிய விஜய் கூட அந்த கேரக்டர் பேசுறதுலையும் அடிக்கடி ரெஃபரன்சஸ். வந்து காமெடி பண்ண போறீங்க அடுத்த சீன்ல, ஓகே ஃபேர் எனஃப். இந்த சீன் இருக்குல்ல, இதையாவது கொஞ்சம் சீரியஸா அவர் வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி டெக்னிக்கலியாவது கொஞ்சம் நல்லா டெக்னிக்கலாக நல்லா காட்டுங்கன்னா. இன்னொன்று, இப்போ அவங்க டீம்ல 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து அந்த 4 பேருக்கு உண்டான ரோல் என்ன, ஓகேவா? ஒரு டீம்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கணும், ஓகேவா? இப்போ இவர் விஜய் வந்து லீட் பண்றாரு, ஓகே. பிரசாந்துக்கு என்ன ரோல்? இல்லை பிரசாந்த் லீட் பண்ணுறாரு அப்படின்னா விஜய்க்கு என்ன ரோல்? அவரு அந்த டீம்ல என்ன பண்ணுவார்? இப்போ ஒரு மிஷின் பண்ண போறாங்கன்னா இவருக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்துல இவர் எக்ஸ்பெக்டிஸா இருப்பாரு, இல்லை பிரபுதேவா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எக்ஸ்பெக்டிஸா இருப்பாரு. இல்லை எனக்கு எந்த அளவுக்கு வேகா இருக்குன்னா, எனக்கு டக்குன்னு படம் முடிஞ்சு நான் ரீகால் பண்ணுவேன் ஒரு படம் பார்த்துட்டு வந்து. இதுல வந்து பிரசாந்தோட பேர் என்ன, பிரபுதேவாவோட பேர் என்ன, அஜ்மலோட பேர் என்ன, எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. ஸ்னேகாவோட பேர் என்ன? ஏன் நான் சொல்றேன்னா, பேர் வந்து முக்கியமானா பேர் கூட நிக்காத அளவுக்கு தான் அந்த கேரக்டரோட டெப்த் இருக்கு. அதுதான் பிரச்சனை. சும்மா வந்து ஒரு கிம்மிக்காக இவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக இப்போ வரங்கிற படங்கள்ல ஜென்ரலா அதை பண்றாங்க இல்லையா? இதுலயும் அதைவே ட்ரை பண்ண மாதிரி தான் அந்த கேமியோ கொண்டு வந்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு அடுத்த ஒருத்தர் அதான் பண்ண ட்ரை பண்ணு, அடுத்த ஒருத்தர் வராரு. சீல் ஆரம்பிக்கிற அந்த படத்தோட டைட்டில் இதோட போஸ்டர்லாம் பார்க்கும்போது என்னடா இவனுங்களோட டைம் இன் பண்ணா 1 மணி நேரம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் 15 நிமிஷம் ஆளுக்கு 5 நிமிஷம் பிரிச்சு கொடுத்துருவாரு. ஆமா இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த படத்துல அப்படி பிரிச்சு கொடுத்துருந்தா கேரக்டர்ஸ் நின்றுருக்கும். எனக்கு வந்து நான் லிட்டரலா அதை யோசிச்சேன், ஓகேவா? இவங்க 4 பேர் ஃபர்ஸ்ட் மிஷின் முடிச்சுட்டு வந்ததும் ஓகே, பிரபுதேவாக்கு இந்த போர்ஷன்ல பிரபுதேவா வந்து ஸ்கோர் பண்ணி அவர் ஏதோ பண்ணாரு, பிரசாந்த் இந்த இப்ப அப்படியாவது அந்த கேரக்டர்ஸ் நின்றுருக்கும். எந்த அளவுக்கு மட்டமா இருக்குன்னா, அந்த படத்தோட கோர் கான்செப்ட் விட்டுட்டு வேற எங்கேயும் நடந்துட்டு இருக்கிறதா படமா எடுத்து வச்சிருப்பானுங்க. கோர் கான்செப்ட் வந்து க்ரோஸ் கிரெடிட்ஸ்ல வச்சுட்டாங்க. இந்த படம் வந்து அதான் நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு மேபி சிலருக்கு வந்து இந்த படம் வந்து பிடிச்சிது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்களா போய் தியேட்டர்ல பாருங்க. நான் பார்க்க வேணான்னு சொல்லல. விஜய் ஃபேனு, விஜய் என்ன பண்ணாலும் நான் விஜய் ஸ்க்ரீன்ல வந்தா பார்ப்பேன் அப்படின்னா நீங்க போய் பாருங்க. இந்த வருஷத்துல வந்து நான் எதிர்பார்த்த ஒரே படம் கோட் தான். ஸோ செஞ்சு விட்டாங்க, தேங்க்யூ. ஸோ விபிக்கு வந்து தேங்க்ஸ், தேங்க்யூ. விபி ஸ்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சப்பா முடியலப்பா. வெயிட்டா இருந்தா கழட்டி கையில வச்சுக்கோ. ஐயோ அதை சொல்லல சார், 5-6 இடியா 10 கொச்ச கொச்சன்னு போட்டு கையில கொடுக்குற மாதிரியா இருக்கு.